அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம Adobe Illustrator சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்பைரல் டாட்டட் ஜியோமெட்ரிக் ஷேப் எப்படி வரையணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க காணொளிக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க. ஸ்கிரீன்ல பாருங்க, இதே போல ஒரு ஸ்பைரல் ஷேப் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு ரவுண்ட் ஷேப் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்போட ஃபில்ல க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இதோட ஸ்ட்ரோக் செட்டிங்கை கம்ப்ளீட்டாக மாற்றணும். இதோட ஸ்ட்ரோக் செட்டிங் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து 40 வைங்க. அப்புறம் கேப் செட்டிங்கை மாற்றுங்க. இதில் லிமிட்டில் 1 வைங்க. அதுக்கப்புறம் டாட்டட் லைன்ஸில் ஃபர்ஸ்ட் டாட்டட் லைன் 0 வச்சுட்டு ரெண்டாவது டாட்டடில் 40 வச்சுக்கோங்க. கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இந்த ஸ்ட்ரோக்கோட கலரை வேணா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பிடிச்ச கலரை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிசர் டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. சிசர் டூலை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட 4 ஆங்கர் பாயிண்ட் இருக்கும். இந்த ரவுண்டுக்கு இந்த 4 ஆங்கர் பாயிண்டையும் கட் பண்ணி விட்டுருங்க தனித்தனியாட்டு. இப்போ இந்த 4மே தனித்தனியா இருக்கு. இதை 4யுமே குரூப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் குரூப் பண்ணதுக்கு அப்புறம் இதோட விட்த் ப்ரொஃபைலை மாத்தணும். அதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸ்ல போயிட்டு டிஸ்டோர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல டிரான்ஸ்ஃபார்முக்குள்ள வந்துருங்க. ஹரிசாண்டல 90க்கும் வெர்டிகல 90க்கும் மாத்திருங்க. ஆங்கிள் ஒரு 11க்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. இதை பிடிச்சி இழுத்தா போதும். ஒரு 11 வச்சுக்கோங்க. இதுல காப்பீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதுல எத்தனை காப்பி வேணுங்கிறத நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டே அப் ஆரோ கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஓகே பட்டனை கொடுத்துருங்க. அவ்வளோதான், இந்த ஷேப் கிரியேட் ஆயிடுச்சு. இதே போல நிறைய வீடியோஸ் பதிவிட்டிருக்கேன். சேனலுக்குள்ள வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.